ஹலோ கைஸ், லெட்ஸ் வெல்கம் பேக் டு மை கண்டென்ட். நம்ம தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இன்றைக்கி இருக்க வேர்ல்டில் மேக்ஸிமம் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, பெட்ரோல் அதிகமாக குடிக்குது, வண்டி மைலேஜே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மேக்ஸிமம் ப்ராப்ளமே அதுதாங்க. அதுக்கான சொல்யூஷன் இந்த ஷார்ட்டில் தான் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாதான் ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா, இன்ஜினோட கோருக்குள்ளே பிஸ்டன் அப் அண்ட் டவுன் மோஷன் இருக்குங்க. ஓகேங்களா? அந்த மோஷனில் இந்த பாருங்கள், அப் அண்ட் டவுன் மோஷனில் நம்ம கோருக்கும் பிஸ்டனுக்கும் இன்பிட்வீனில் கேப் இருக்குது பார்த்தீங்களா? அந்த கேப் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கம்ப்ரஷன் கரெக்டாக கிடைக்காது. உள்ளக்க பெட்ரோல் கரெக்டாக எவ்வளோ சப்ளை ஆகுதோ அவ்வளோ பெட்ரோலும் நமக்கு பேர்ன் ஆகாது, அதாவது எரியாது. ஸோ முழுசாக எரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு கரெக்டான அவுட்புட் கிடைக்கும். அப்போ முழுசாக எரியல, நமக்கு கம்ப்ரஷன் கரெக்டாக கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அங்கே அந்த பெட்ரோல் உள்ளக்க கோருக்குள்ளே எரியவே எரியாது. ஸோ அதுக்கான அவுட்புட்டும் கம்மியாக தான் கிடைக்கும். பெட்ரோல் சப்ளையும் நமக்கு வேஸ்ட்டாக தான் போகும். ஓகேங்களா? இதனால தான் பெட்ரோல் அதிகமாக குடிக்குது, மைலேஜ் கம்மியாக கிடைக்குது. இந்த மாதிரி ரீசன் நிறைய சொல்லுவேன். ஸோ இந்த வண்டியில் சலசலன்னு சவுண்ட் வந்துச்சு. கழட்டி பார்த்தா பிஸ்டன் ஏதோ ஒரு சைடு உடஞ்சிருக்கு. இந்த சைடு பார்த்திங்கன்னா நமக்கு உடஞ்சிருக்குது. உள்ளக்க ஒரு ரிங்ஸே உடஞ்சி சுக்குநூறாக போயிருக்கு. ஓகேங்களா? ரிங்ஸே இல்லாமல் தான் இந்த வண்டி ஓடிட்டு இருந்திருக்கு. அந்தளவுக்கு மோசமான இதில். ஸோ அந்த ரிங்ஸ் உடையும் போது பிஸ்டன் டேமேஜ் ஆகும்போது நமக்கு கோரும் டேமேஜ் ஆகுங்க. அப் அண்ட் டவுன் மோஷனில் ஏதாவது சின்ன மைன்யூட் பார்ட்டிகள் உள்ளக்க விழுந்தால் கூட அதை சுத்தமாக அரைச்சிருங்க. அதாவது கோரில் பார்த்துட்டிங்கன்னா லைனிங் தெரியும். இப்போது இந்த பேக்கிங் போடுறீங்க பார்த்தா, இந்த பேக்கிங்கில் ஏதாவது டென்ட்டு சொத்தை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ஷைனிங் பண்ணி தான் போடணும், ஃப்ளாட் சர்ஃபேஸ் பண்ணி தான். இந்த சர்ஃபேஸும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளைனாக இருக்கணும். இதில் ஏதாவது டேமேஜ் இருந்தாலும் நம்ம கம்ப்ரஷன் இஷ்யூ வருங்க. ஓகேங்களா? அதாவது இன்ஜினோட கோருக்குள்ளே கம்ப்ரஷன் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். இப்போ ஏதாவது கோருக்குள்ளே ஏதாவது சின்ன பார்ட்டிகள், மைன்யூட் பார்ட்டிகள் லாக் ஆகிட்டாலுமே நமக்கு பிஸ்டன் அப் அண்ட் டவுன் மோஷன் மூலிமா நமக்கு மைன்யூட் பார்ட்டிகள் பாருங்கள், அந்த கோருக்குள்ளே லைனர் நிறையா போட்டிருக்கு. அந்த லைனர் விழுக நமக்கு கம்ப்ரஷன் லீக்கேஜ் ப்ராப்ளம் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைனர் நிறையா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சிலிண்டர் கிட்டே மாற்றிடுங்க. ஓகேங்களா? போர் பண்ணி போடலாங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு, அந்த மாதிரி 3 தேர்டு, தென் 3 தடவை போர் பண்ணலாம். அதாவது 3 பிஸ்டன் போடலாம். ஒவ்வொரு போருக்கும் உங்களுக்கு மைலேஜ் கண்டிப்பாக ட்ராப் ஆகிட்டே இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சிலிண்டர் கிட்ட புதுசாக போட பாருங்கள். ஓகேங்களா? சிலிண்டர் கிட்ட புதுசாக போட்டிங்கன்னா கொஞ்ச நாளைக்கு வண்டி ஸ்லோவாக ஓட்டணும். அதுக்கப்புறம் பிக்கப் ஆக நீங்கள் ஸ்பீட் எடுத்துக்கலாங்க. ஏன்னா புதுசாக சடனாக ஸ்பீட் எடுத்திங்கன்னா இன்ஜின் சீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டுங்க. அதனால தான் இன்ஜின் வேலை சென்ற வண்டியெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டுங்க. இப்போ பிஸ்டனுமே பாருங்கள், நிறையா கிராக் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க மேஜர் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனே. இவ்வளோ தான், சிம்பிள் தான், புரிஞ்சுக்கிட்டால் ஓகே. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.